இப்ப நடந்து முடிஞ்சது ஒரு துக்க சமாச்சாரங்க. இப்ப கரூர்ல ஸ்டாம்பேட் நடந்துச்சு. 41 பேரு உயிரிழந்தாங்க. ஸோ அது ஒரு துக்க சமாச்சாரம். அத நம்ம வந்து எப்படி அணுகணுங்கிறதுக்கு ஒரு மனிதாபிமான அ ஒரு அணுகுமுறையும் வேணும். ஒரு அரசியல்வாதியாவோ, ஒரு நடிகரா மட்டும் நம்ம விஜய வந்து பார்க்கக்கூடாது. அவர் ஒரு மனுஷர் தான். அவர் வந்து பல சமயம் இந்த மாரி ஒரு துக்க நிகழ்வு நடந்தபோது, அவர் போயி பார்த்துருக்கிறாரு. அத நமக்கு வந்து நினைவுல வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்துல அவரே இந்த துக்க நிகழ்வுக்கு ஒரு காரணமா போனதுனால, அவர் வந்து அந்த குடும்பங்கள சந்திக்கணும்னு நெனைக்கிறதையோ, அத சந்திக்க அவர் முயற்சி பண்ணி அவங்கள சந்திக்கிறதையோ, நம்ம கேவலப்படுத்துறதோ, அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க நிகழ்வு அப்படின்னு சில பேர் செய்ற மாரி ஒரு பதிவு பண்றதோ, எந்த விதத்திலயும் சரியில்ல. நீங்க வந்து 2 விதமா பார்க்கணும். அந்த குடும்பங்களுக்கு எப்படி இருக்கும்? அவர் வந்து விஜய் வந்து தன்னை வந்து பார்க்கணும். தன்னுடைய வீட்டிலேயே வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அ விருப்பம் நிச்சயமா இருந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்பும் இருந்திருக்கும். ஆனா, அதில வந்து சில அ நடைமுறை பிரச்சனையெல்லாம் இருக்கு. ஏன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பங்கள் வந்து திருச்சி மாவட்டத்திலேருந்து சேலம், தர்மபுரி, மேட்டூர் வரைக்கும் இருந்திருக்காங்க. கரூர், நாமக்கல்ல மட்டும் இல்லாம. ஸோ, இந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் விஜய் வந்து நேரா போய் பார்க்கணும் அப்டின்னா, அது எவ்வளவு பெரிய நடைமுறை சிக்கல்கள்லாம் வரும் பாருங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கே 2 நாள் ஆகும். ஸோ, அதில போய் பார்த்து, அது வந்து அ வந்து அதே மக்களுக்கு புதிய பிரச்சனையா வரலாம். இது வந்து அரசுட்டேருந்து அதுக்கு உரிமையும், அதுக்கு ஒரு பெர்மிஷனும் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். இதுலயும் வந்து காவல்துறை வந்து பலவிதமான சிக்கல்கள சந்திக்க நேரிடும். அதனால அவர் விஜய் போய் ஒரு ஒரு குடும்பத்தையும் சந்திக்கிறோங்கிறது, இப்ப உடனே நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. அவங்க வந்து குடும்பங்கள எதிர்பார்த்தாலும். அதனால அவங்களே ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு இருப்பாங்க. விஜய் வந்து சந்திக்க முடியாது. நம்ம எல்லாருமா விஜய ஒரு இடத்துல சந்திக்கலான்ட்டு. இப்ப கரூர்லயோ, நாமக்கல்லயோ ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்துல வச்சு அவங்கள சந்திச்சிருக்கலாம். அதுலயும் சிக்கல்கள் இருந்தது. ஏன்னா கல்யாண மண்டபம் அவருக்கு உடனே அவ்வளோ ஈஸியா கிடைச்ச மாரி தெரியல. நாமக்கல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு கல்யாண மண்டபம் கிடைக்கிற மாரி இருந்து அத வந்து ஃபிக்ஸ் ஆகல. ஏன்னா அது ஒரு அதிமுக நிர்வாகியோட தான். ஸோ இப்ப இருக்கிற அரசியல் சூழல்ல அவர் ஒரு அதிமுக நிர்வாகியோட கல்யாண மண்டபத்துல போயி, அந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள சந்திச்சா, அது வந்து ஒரு புது விதமான அரசியல் அனுமானங்களுக்கு இடம் குடுக்கும்னு அவர் தவிர்த்திருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தாலும் அதில ஒண்ணும் தப்பு இல்ல. அவர் வந்து இப்ப எங்க சந்திக்கிறார்? அவர் போய் சந்திக்கிறாரா? அவங்க வந்து சந்திக்கிறாங்களாங்கிறத விட, விஜய் அந்த குடும்பங்கள சந்திக்கணும். அந்த நிகழ்வு நடந்தா தான் இத நம்ம வந்து கடந்து போக முடியும்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது 1 மாசங்கிறது கொஞ்சம் தாமதமான ஒரு அ கால காலம் தான். பட் இருந்தாலும் இப்ப நடந்திருக்கு. இது வந்து ஒரு 38 குடும்பங்கள் வந்து விஜய சந்திச்சதா சொல்றாங்க. ஏன்னா 41 பேரா இருந்தாலும் அது 38 குடும்பங்களுக்குள்ள தான் அது நடந்த விஷயங்கிறதுனால 38 குடும்பங்கள் வந்திருக்கு போல இருக்கு. அவங்க எல்லாரும் சந்திச்சிருக்காங்க. அவங்க கூட யார் இருந்தாங்க, விஜயோட இருந்தாங்கங்கிறதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். புசி ஆனந்த் இருந்தாரா? இல்லையா? அதெல்லாம் வந்து நமக்கு முக்கியம் இல்ல. அந்த குடும்பங்களும் விஜயும் தான் அங்க முக்கியம். நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் விஜய் வந்து அந்த குடும்பங்கள தனிப்பட்ட முறையில தான் பார்த்துருக்காரு. அவங்க நிர்வாகிகள்லாம் ஒரு இடத்துல இருந்திருக்காங்க அவங்கலாம் மொத்தமா. ஸோ விஜய் வந்து போய் பார்த்துருக்காரு. அவர் வந்து தன்னுடைய வருத்தத்த கொட்டியிருப்பாரு. ஏன்னா, அவர் தான் வந்து இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு கதாபாத்திரம், ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம் அவர். அவரால தான் இது நடந்ததுன்னு அவருக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதனால அவர் போய் பார்த்ததுலயோ, அவங்கள பார்த்து எப்படி அத அணுகினாரு? அவங்க உணர்ச்சி வசப்பட்டு போயிருப்பாரு. அவரு அதுக்காக ஒரு நடிகர் இப்படிதான் பண்ணுவாரு. ஒரு நடிகர் வந்து அழுவாரு. அவர் நடிப்பு அவர் அழறதெல்லாம் ஒரு நடிப்பு அப்படின்னு நம்ம வந்து ஒதுக்க முடியாது. ஒரு நடிகரா இருந்தாலும் அவருக்குள்ள இருக்கிறது ஒரு மனுஷர் தான். அந்த மனுஷத்தன்மை தான் வெளியில வருமே தவிர, நடிப்புங்கிறது உடனே உடனே அந்த மாரி இந்த இந்த மாரி ஒரு நிஜமான நிகழ்வுல வராது. அவர் நடிச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் உணர்ச்சி வசப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கணும். அதுதான் நடந்திருக்குன்னு நெனைக்கிறேன். அவங்கள்ட்ட போய் ஒவ்வொரு குடும்பங்கள் கால்லயும் அவர் கால்ல விழா குறையா அழுதுருப்பாரு. தன்னால ஏற்பட்ட வருத்தத்த எந்த விதத்திலயும் தன்னால நிவர்த்தி பண்ண முடியாது. அத நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே விஷயம், அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்யறதும், அவங்களுக்கு ஒரு துணையா இருக்கிறதும் தான். அந்த விதத்தில அந்த குடும்பங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைய அவங்க அக்கவுண்ட்ல வாங்கியிருக்காங்க. அதில ஒரே ஒரு குடும்பம் மட்டும் திருப்பி குடுத்துருச்சு போல்ருக்கு. அவங்க வந்து அவங்க எதிர்பார்ப்பு வந்து விஜய் வந்து நேரா வந்திருக்கணும். என்ன நேரா வந்து சொல்லாம நான் பணத்துக்காக போமாட்டேன். என்ன தெரியாம என்னுடைய சகோதரிகளையோ, அவங்க மகன்களையோ யாரோ சில பேர் கூட்டிட்டு போய் பணத்த குடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க பணத்த திருப்பி குடுத்துருக்காங்க. அது அவங்க சொந்த விருப்பம். இது ஒரு
அத வந்து ஒரு ஒரு செய்தியா பார்க்கணுமே தவிர, அத வச்சு நம்ம வந்து இத எந்த விதமான அனுமானமும் பண்ணக்கூடாது. அது அவங்க விருப்பம். அவங்க திருப்பி குடுத்துருக்காங்க. மத்த குடும்பங்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில பேர் வந்து இந்த மாரி இந்த நிகழ்வுல போய் என்னுடைய பையனோ, என்னுடைய குடும்பத்தில ஒருத்தர் உயிர் விட்டிருக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன்னு சொன்னா பாருங்க, அது கொஞ்சம் மிகையான ஸ்டேட்மெண்ட். அவங்க ஏன் இது பெருமையா நினைக்கணும்னு எனக்கு புரியல. அவங்க வருத்தம் தான் பட்டுருக்கணும். ஸோ இதில அதுவும் நம்ம பதிவு செய்யணும். ஆனா விஜய் போய் அவங்கள சந்திச்சது, அவருக்கு குடுத்த உதவி செஞ்சத நம்ம வந்து ஒரு கேவலப்படுத்தக்கூடாது. அவர் வந்து ஒரு நடிகரா இருந்தாலும், அவர் ஒரு மனுஷர். அத வந்து கேவலப்படுத்தாம நம்ம ஏத்துக்கணும். இதில வந்து இன்னொரு விஷயம், இத வந்து நம்ம அரசியலா இப்ப பார்க்கணும். ஏன் அப்டின்னா, இந்த ஒரு அரசியல் நிகழ்வு நடக்கணும். ஏன்னா, அவர் வந்து ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில, ஒரு முக்கியமான கட்சியா இந்த அரசியல்ல இருக்கப்பவரும், முக்கியமான அரசியல் தலைவருமான விஜய், இவ்வளவு நாளா அமைதியா இருந்துட்டாரு. ஒரு அரசியலே ஒரு ஒரு நின்னு போன ஒரு ஒரு விதத்தில இருந்தது. அது வந்து இந்த நிகழ்வுனால அது மீண்டு வந்திருக்காரு. அதுக்கேத்த மாரி திமுக மழை காலத்தில நெல் சாகுபடியில செய்ற ஒரு தவற அவர் சுட்டிக்காட்டி ஸ்டேட்மெண்ட்டும் குடுத்திருக்காரு. அதுலேருந்து இந்த நிகழ்வுலேருந்து மீண்டு வந்து அவர் இன்னும் ஒரு பரபரப்பான அரசியலுக்கு ஆகிறார் அப்படிங்கிறது தெரியுது. அது நடக்கத்தான் போறது. ஏன்னா, இப்ப விஜய மையமா வச்சு பலவிதமான அரசியல் எதிர்காலங்கள் பல கூட்டணிகளுக்கும் இருக்கு. எப்படி வந்து இது அரசியல் அடுத்த கட்டத்துக்கு நகரப் போறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு எதிர்பார்ப்போட நம்ம எல்லாரும் இருக்கிற நேரத்தில இந்த நிகழ்வு நடந்தது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா, திருப்பியும் தமிழக அரசியல்ங்கிறது ஒரு ஒரு பரபரப்பான வழக்கமான பரபரப்புக்கும், அரசியல் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சூழலுக்கும் இப்ப நிச்சயமா அது வழிவகுக்கும். அதனால இப்ப எதிர் வரப்போற அரசியல் தளம் மீண்டும் பரபரப்பா இருக்க போறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதே சமயத்தில விஜய வந்து ஒரு மனுஷரா அணுகி இந்த விஷயத்த அவர் வந்து நேர்கொண்டு விட்டார். அவர் எதிர்கொண்டு விட்டார். அத வந்து அவர் சமாளிச்சுட்டு வந்துட்டார். அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். விஜய் தரப்புல என்ன பண்ணணும்னா, இந்த குடும்பங்களுக்கு முதல்ல இப்ப செஞ்ச உதவியோட நிக்காம, அவர் ஒரு குழு அமைச்சு, அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க தொடர்ந்து எப்படி இருக்காங்கிறத கண்காணிக்கணும். அதே சமயத்தில நான் கேள்விப்படுறேன், அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸும், லைஃப் இன்சூரன்ஸும் கூட விஜய் புரொவைட் பண்ணியிருக்காருன்ட்டு. நல்ல விஷயம். ஆனா, அவங்கள தொடர்ந்து கண்காணிச்சு, அவங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்றது மூலமா, விஜய் இந்த ஒரு துக்க நிகழ்வ அவருக்கு வந்து ஒரு சமாளிச்சு வெளில வந்து, அத ஒரு நன்மதிப்ப திருப்பியும் பெற முடியறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுதாங்க நம்மளுடைய பார்வ. இத வந்து ஒரு நல்ல விஷயமா பார்த்து இனிமே நம்ம எல்லாரும் கடந்து போணும். அதுதான் முக்கியம். வணக்கம்.